ஆரம்பத்துல இருந்தே நிலாவும் பல்லவனும் பழகிறத பார்க்கையில இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ரத்த பந்த உறவு இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. நிலா கிட்ட எல்லா உண்மையையும் பார்த்தா பல்லவனம்மா சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் பல்லவனை விட்டுட்டு போறதுக்கு காரணமே அவங்க புருஷன்தான். அந்த ஆளை இழுத்துட்டு ஓடினதுனாலதான் பல்லவனே விட்டுட்டு போறதுக்கான நிலைமை வந்துச்சு. பல்லவனை வேணும்னு தான் விட்டுட்டு போனேன், எனக்கு கள்ளக்காதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் பல்லவனை விட்டுட்டு போனேன் அப்படின்ற அளவுக்கு பல்லவனம்மா எல்லா உண்மையும் தெல்ல தெளிவா சொல்லிடுறாங்க. நடேசன் ஏன் இந்த அம்மா மேல இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்ற விஷயமே நிலாவுக்கு அன்னைக்கு தான் புரியுது. இந்த அம்மா இனிமேல் இந்த வீட்டில் வச்சிருக்கிறது நல்லதே கிடையாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் தான் இந்த அம்மா இந்த வீட்டில் இருக்கிறது. இந்த அம்மா சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிலா நினைக்கிறாங்க. சரி, நீங்க இங்க பணம் எடுத்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களாவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களாவே இந்த வீட்டை விட்டு கிளம்பலேன்னு வைங்களேன், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துற நிலைமை வந்துடும். அதனால நாளைக்கு காலையிலையோ இல்லை அடுத்த நாளோ பல்லவன் கிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் என்ன எடுத்து சொல்லி என்ன பொய் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டில் இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், மா நீ இப்படி சொன்னா நான் எங்கேயுமா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், போங்க எங்கேயோ போங்க, பிறந்த பிள்ளைய விட கள்ள புருஷன் தான் முக்கியம்னு போன நீங்க இந்த வீட்டுக்கு திரும்ப நான் உங்களை கூட்டிட்டு வந்தது எவ்வளோ பெரிய அசிங்கம்ன்றது எனக்கு இப்பத்தான் புரியுது. தயவு செஞ்சு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரூமுக்கு போயிடுறாங்க. இல்லை உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பணத்தெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தா எடுத்துக்கிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சம்பவமே யாருக்கும் தெரியாத அளவுக்கு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் பார்த்தா அசந்தும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஆயிருது. பல்லவனுடைய அம்மாவை பார்க்கவே பார்த்தா நிலாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நேற்று நடந்ததுக்கும் இன்னைக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி பல்லவன் அம்மா மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு இங்கே சமையல் கட்டில் போய் எல்லாருக்கும் டீ போட்டு காபி போட்டு காலை சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு சேரனுக்கு டிஃபனை கொடுத்து பல்லவனுக்கு டிஃபனை கொடுத்து, அம்மா இந்தாம்மா நிலா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் முகத்தை சிரிச்ச மணிக்க வச்சுக்கிட்டு நிலாவுக்கும் பார்த்தா இங்கே லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நிலா பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை ஏதோ வேண்டா வெறுப்பா அருவருப்பான ஒரு பொருளை பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. நடேசன் கிட்ட பார்த்தா நிலா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க காஃபி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்ச முகத்தோட பார்த்தா நடேசன் கிட்ட கொடுக்கவும், என்ன என்னைக்கு இல்லாத அளவுக்கு உன் முகம் இம்புட்டு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இல்லை இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை பார்த்தா நிலா கொடுத்துக்கிட்டு இருக்கையில அப்போதான் பார்த்தா கார் வருது. காரை பார்த்ததுமே நிலா அப்படியே நிற்கிறாங்க. என்ன நம்ம வீட்டுக்கு கார் வருது அப்படின்னு சொல்லி நடேசனை எந்திரிச்சு பாக்குறாரு. வண்டியில இருந்து பார்த்தா நிலாவோடைய அம்மா அப்பா இறங்குறாங்க. நிலா பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்ததும் வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மா மா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கட்டி பிடிக்கவும், என்னடி இப்பதான் அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சேனா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், இல்லம்மா உங்களை நேற்று எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, நேற்று உங்களுடைய பிறந்த நாள் தானே, நான் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனைலாம் பண்ணேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களை பார்க்கணுன்னா தோணுச்சு, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கண்கலங்கி சொல்லவும், தோணுச்சுன்னு சொல்கிறே தவிர நேற்று எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா, ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணியா அப்படின்னு சொல்லி தேன் கேட்கவும், அப்போ தான் பார்த்தா உள்ளேருந்து சேரன், சோழன், பாண்டியன் எல்லாரும் வராங்க. நீங்கள் வேற நேற்று நான் எவ்வளவோ உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், அவங்க தான் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நேற்று முழுக்க உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இம்பிட்டு பாசம் வச்சிருக்க, அப்புறம் ஏண்டி ஒரு வார்த்தைக்கு கூட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, நானா ஃபோன் பண்ணாலும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேன், அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, நானும் அப்பாவும் புறப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு மட்டுமே பேசுகிறாங்க. மனோகர் பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கவும், என்ன நிலா அப்பாவை வாங்கன்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், வாங்கப்பா வாங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா தேனையும் மனோகரையும் கூப்பிட்றாரு. அப்போதான் பார்த்தா உள்ளேருந்து இங்கே பல்லவனுடைய அம்மா வராங்க. யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா வெளியே வரவும், வந்து பார்க்கையில தேனையும் மனோகரையும் பார்க்கவும் பல்லவனுடைய அம்மாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பல்லவன் அம்மா வெளியே வரவும் இங்கே தேனும் மனோகரும் பார்த்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. இவளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மனோகரும் தேனும் வேகமாக பார்த்தா அங்கே பல்லவன் அம்மா பக்கத்துல போறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா வேகமா தேனு பக்கத்துல போகவும், இவ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், ஏம்மா என்ன ஆச்சு, இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நல்லாவே தெரியும், என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சவளாச்சே இவா அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா கொதிக்கவும்,
என்னம்மா சொல்றீங்க? யாருக்கிட்ட இருந்து யாரு பிள்ளைய பிரிச்சா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இந்த நிக்கிறாளே படு வாவி அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா இங்க பல்லவனுடைய அம்மாவை பார்த்தா கழுத்தவே நெருக்க போயிடறாங்க. இங்க நிக்கிறாள இவதான், எங்கடி என் பிள்ளை எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை கையை பிடிச்சி கேட்கவும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா தெரியாதுன்னு சொல்லவும், இங்க சுத்தி நிக்கிற பாண்டியன், சேரன், சோழன், நடேசன், நிலா யாருக்குமே எதுவுமே புரியல. அம்மா என்ன ஆச்சு? இவங்க பல்லவனுடைய அம்மா, பல்லவன் பிறந்ததுக்கு அப்புறமா போனவங்க, இப்பதான் அவங்க திரும்பியே வந்திருக்காங்க. என்ன ஆச்சு? என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னுடைய குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சவன் நிலா இவ, அதாவது உன் தம்பிய உனக்கு அப்புறமா பிறந்தவன நம்ம கிட்ட இருந்து பிரிச்சவ இவதான் என் குழந்தைய தூக்கிட்டு ஓடி போனவ, சரியான குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவ இவ அப்படின்னு சொல்லி இங்க தேனு சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. சேரன், சோழன், பாண்டியன், நடேசன் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே பாரு நிலா, அப்போ நீ ரொம்ப சின்ன குழந்தை, 2 வயசோ 3 வயசோ என்னமோ தான் உனக்கு இருக்கும். அப்போ நான் 3ஆவதா ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ அந்த குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையில் நான் அப்பா 2 பேரும் மட்டுமே என்னுடைய அம்மா ஊருக்கு போயிருந்தோம். என்னுடைய அம்மா ஊர் உனக்கு தான் தெரியும்ல, கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். நீ அப்போ இங்கே தான் இருந்த, பாட்டி வீட்டில் நீ இருந்த, நீயும் தாசும் பாட்டி வீட்டில் இருந்தீங்க. நானும் அப்பா மட்டும்தான் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற கிராமம், என்னுடைய அம்மா ஊர். நீயும் தாசுவும் அப்பாவுடைய அம்மா கிட்ட இருந்தீங்க, அதாவது உங்கள் ஆச்சி வீட்டில் நீங்களாம் இருந்தீங்க. நானும் அப்பாவும் பிரசவத்துக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே குழந்தையும் பிறந்துச்சு. அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மயக்கத்துல இருந்தேன். அப்பா டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருந்தாரு. என் பக்கத்துல யாருமே இல்லை. நான் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிற நிலைமையில இருக்கும்போது அப்ப என் பக்கத்துல இருந்து என் பையன், என் குழந்தைய இவதான் தூக்கிட்டு போனா. அப்ப நான் அங்க இருக்கிற கத்த ஆரம்பிச்சேன். அப்ப அப்பா வேகமா ஓடியாந்தாரு. வெளியில போய் பார்க்கையில என் பையனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். அப்பாவும் இவளை பார்த்துருக்காரு. ஆனா எப்படியோ அப்பா கண்ணுல மண்ணை தூவிட்டு இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டானிலா. அங்கே நடந்த சம்பவம் எனக்கும் உங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். உனக்கு அடுத்து ஒரு தம்பி இருந்தானிலா, அவனை எங்கடி என் குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா இங்க பல்லவனுடைய அம்மாவை சப்புன்னு 4 அறைய விட்டு கேட்குறாங்க. நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு போன குழந்தை வேற யாரும் இல்லை, இங்க நிக்கிறானே இந்த பல்லவன், இந்த பையன்தான் நான் உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவனுடைய அம்மா கதறவும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அப்போத்தான் புரியுது பல்லவன் நிலாவோடைய தம்பியா அப்படின்ற கதையே புரியுது. இதை நம்ம எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி பல்லவனுக்கும் நிலாவுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், ஆமாப்பா, நான் உன் அம்மா இல்லை, நான் உன்னை பெக்கலை, உன்னைய பெத்தவங்க இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான். அதுக்கப்புறம் உன்னை நான் தூக்கிட்டு வந்துட்டு இங்கே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். உன்னைய பெத்தவங்க இவங்க தான், உன்னுடைய ஒரிஜினலான அம்மா அப்பா இவங்க தான். பல்லவன் அம்மா நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க.